இனி மதுக்கடைகள் எங்கேயுமே இருக்கவே இருக்காது. இனி அடுத்த அதிரடி இதுதான் அப்படின்னு முதல்வர் எடுத்த முடிவு பத்தி உங்களுக்கு தெரியுமா? தமிழகத்தோட முதல்வர் விஜய் அவருடைய தலைமையிலான தாவேக அரசு பொறுப்பேற்ற சில நாட்கள்லயே அதிரடியான நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்காங்க. குறிப்பா பெண்கள் பாதுகாப்பு, போதைப் பொருள் தடுப்பு, சட்ட ஒழுங்கு போன்ற விவகாரங்கள்ல கடுமையான முடிவுகளை எடுக்க போவதா தகவல் வெளியாச்சு. அந்த வரிசையில டாஸ்மாக் கடைகள் தொடர்பா மிகப்பெரிய முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. தமிழகம் முழுக்க பள்ளி, கல்லூரி, வழிபாட்டு தலங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகில் செயல்பட்டு வரும் டாஸ்மாக் மதுபான கடைகளை மூட முதல்வர் விஜய் அவரும் உத்தரவிட்டிருக்காராம். அதாவது 500 மீட்டர் எல்லைக்குள் இருக்கும் கடைகள் அனைத்தையும் ஆய்வு செய்து கட்டாயமா மூடணும்னு சொல்லியிருக்காராம். இது அடிப்படையில மொத்தமா 717 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட இருக்காம். இதுல பேருந்து நிலையங்கள், பள்ளிகள், கல்லூரிகள், கோவில் இப்படி பொதுமக்களுக்கு இடையூறா இருக்கிற இடங்கள்ல இருக்க எல்லா கடைகளும் அகற்ற இருக்காங்களாம். தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று மிகப்பெரிய கட்சியா உருவெடுத்து எதிர்கட்சியோட சில கூட்டணி கட்சிகள் ஆதரவு கொடுத்து பதவியேற்ற முதல் நாளிலேயே இந்த அளவுக்கு முயற்சிகள் எடுத்து நிறைய விஷயங்களை, எதிர்பார்க்காத விஷயங்களை செய்து வரது மக்கள் மத்தியிலும் நிறைய பாராட்ட பெற்றிருக்கு. அந்த வகையில இனி வர காலங்கள்ல மதுக்கடையே இருக்காதா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்கு. மேலும் எதிர்காலத்துல பள்ளி மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு அருகில் புதிய டாஸ்மாக் கடைகள் திறக்க அனுமதி வழங்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. புதிய அரசோட இந்த நடவடிக்கை சமூக வலைதளங்கள்ல அரசியல் வட்டாரங்களை பெரிய விவாதத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஒருபுறம் பெண்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் இந்த முடிவை வரவேற்றிருக்காங்க. இன்னொரு பக்கம் டாஸ்மாக் கடையில தான் நிறைய வருமானம் வருது. இந்த மாதிரி பாதிப்புகள் எல்லாம் தமிழக அரசுக்கு பாதிப்பை ஏற்படுத்துமாங்கிற கேள்வியும் ஏற்படுத்தி இருக்கு. இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.